சரி, நீயாவது எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. இல்ல ரகு, நீ போன் பண்ணலன்னு நினைச்சு உன்னை டென்ஷன் பண்ண கூடாது, நான் கால் பண்ணாம இருந்துட்டேன். நல்லா இருக்கு வைஜு. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து நான் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீயே கால் பண்ணிட்ட. சாரி ரகு. இட்ஸ் ஓகே. நீ போன் பண்ணதும் உடனே நான் அண்ணியை போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அழகேசனோட சென்னை அட்ரஸும் போன் நம்பரும் இருந்தா உங்ககிட்ட கேட்டு வாங்கி தர சொன்னாங்க. உன்னால வாங்க முடியுமா வைஜு? ஏன்னா உங்க அப்பா எப்படியும் நம்ம காதல ஏத்துக்க போறது இல்ல. அந்த அழகேசன் கிட்டயாவது போய் அண்ணி பேசி பார்க்கலாம் நினைக்கிறாங்க. ஓ, ஒருவேளை நமக்கு லக் இருந்தா மிஸ்டர் அழகேசன் நமக்கு ஃபேவரா நடந்துக்கலாம் இல்லையா? ஆனா ரகு, அப்பா போன் பண்ணியிருந்தாரு. அம்மா எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஹாலிடேஸ்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு இப்போதைக்கு பிரச்சனையை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. 2-3 வாரம் தானே தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. அதனால நம்ம பிரச்சனை ஒன்னும் தீர போறது இல்ல. அண்ணி போய் அழகேசனை சந்திச்சு பேசுறபடி பேசட்டும். அப்படியா? சரி, நான் அம்மா கிட்ட தரேன், நீ இதை அவங்க கிட்டே சொல்லிடு. அம்மா, ராதா மேடம் அழகேசனை சந்திச்சு அவங்க கிட்ட பேசுறதா சொன்னாங்களாம். ரகு அவனோட அட்ரஸ் கேக்குறாரு. இந்தாங்கம்மா, பேசுங்க. ஹலோ மிஸ்டர் ரகு. வணக்கம் ஆண்டி. வணக்கம். நானே உங்களை நேர்ல சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அண்ணி உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னாங்க. நேரம் வரட்டும், பார்க்கலாம். சரிங்க ஆண்டி. அழகேசன் அட்ரஸ் எனக்கு தெரியும். ஆனா ராதாவை அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா பேச சொல்லுங்க. ஓகே ஆண்டி. அட்ரஸும் போன் நம்பரும் தரேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டி ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. ஓகே ஆண்டி. அவரோட நம்பர் எழுதிக்கோங்க. 900. தேங்க்ஸ் ஆண்டி. அண்ணி அவரை சந்திச்சுட்டு வந்ததும் அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சரிங்க தம்பி, வச்சுட்டுமா? சரிங்க ஆண்டி. அம்மா, ராதா மேடம் ஏதாவது பேச போய் சிக்கலாயிடுமாமா? அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம்மா. வேற என்ன சொல்ல? மாமா, மாமா, வாடா வாடா. ஏண்டா முருகா, சந்தைக்கு போய் அதுக்குள்ளால நெல்லு மூட்டையை வித்துட்டு வந்துட்டியா? ஆமா மாமா, இந்தாங்க பணம். என்னடா இது, பணத்தை எண்ணி எண்ணி கொடுப்பேன் பார்த்தா கட்டு நோட்டா கொடுக்குற? என்ன மாமா நீங்க முதல்ல புடிங்க, 50,000 ரூபாய் இருக்கு. என்னடா, இதுக்கு முன்னாடி நானும் நெல்லு மூட்டையை போய் வித்துருக்க, இவ்வளவு பணம் பார்த்தது இல்லையாடா? நெல்லை கொண்டு போய் ஐயா வாங்கிக்கன்னு சொன்னா அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பான். மாமா, இது என்ன சாதாரண நெல்லா? விதை நெல்லு மாமா, இதோட டிமாண்டே தனி. ஒவ்வொரு மூட்டையா ஏலம் போட்டு வித்தரலாம் தான் பார்த்தேன். ஒரு ஆள் வந்து மொத்தமா வாங்கிக்கிறேன் 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னா நல்ல லாபம் தானே, வியாபாரத்தை முடிச்சிட்டேன். டேய் முருகா, இவ்வளவு புத்திசாலியா இருக்க? மாமா, யார்கிட்ட வேலை பாக்குறோம்? அது சரி. அப்புறம் முருகா, இந்த கட்டை பிரிச்சா சில்லு சில்லா செலவாயிடும். நாளைக்கே சென்னைக்கு போய் அடமான வச்சிருக்கிற உங்க அத்தையோட சங்கிலியை எடுத்து அதை 2ஆ அழிச்சு பிறக்க போற என் மருமனோட குழந்தைக்கு ஒரு சங்கிலியும் உன் கல்யாணத்துக்கு ஒரு சங்கிலியும் செய்யணும்டா. என்ன பேச்சு, நான் சொல்றது சரிதானே? அப்புறம் முருகா, நாளைக்கு சென்னைக்கு போயிட்டு அப்படியே ராதாமாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி முருகா, போய் கைகள் விட்டு வா. நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்துருக்கேன், பேச்சு அருமையா குழம்பு வச்சிருக்க, பசியோட வந்திருப்ப, போய் சாப்பிடு போ.
சரிங்க மாமா. பேச்சு உங்க அண்ணன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான். பிறக்க போற உன் குழந்தைக்கு தாய் மாம ரொம்ப நிறைய சீர் செய்யணும். அவனை பார்த்து கொஞ்சம் கவனி. சரி சரி, இந்த பணத்தை பத்திரமா எடுத்து வை. நாளைக்கு காலையில போகும்போது வாங்கிக்கிறேன். பசிக்குது, வா சீக்கிரம். போடா, போய் சாப்பிடு போ. ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஏய் வாங்கடா. ஆமா எங்கடா குமார்? புது சிம் கார்டு கேட்டில, வாங்கிட்டு half அன் ஹவர்ல வந்துருவான்டா. சரிடா, அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? அதுக்குள்ளேயாடா? ஹேய் எல்லாம் பெங்களூர்ல வச்சுக்கலாம்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதோ வரேன். ஓகே சரிடா. டேய் இங்க பாருடா, லேப்டாப்ல ஒரு பொண்ணு. டேய் அழகேசனோட உட்பின்னு நினைக்கிறேன்டா. இப்பதான் இவ்வளவு நேரம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கானா? ஏய் இந்தாங்கடா எடுத்துக்கங்க. ஆமா யாரா அந்த பொண்ணு? வைஜெயந்திடா, என்னோட உட்பி. இவன்கிட்ட நானும் அதை தான்டா சொன்னேன். ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. ஏண்டா? நீ யூஎஸ்ல இருந்து வரும்போது யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட்டு வருவேன்னு நினைச்சேன். சீரியஸா லவ் பண்ணி கல்யாணம் பண்ற ஐடியாவோட 2-3 பொண்ணுங்க சுத்துனாங்க. பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் உனக்கு பிடிக்கலையா? டேய் நீ வேற, எல்லாம் பார்க்க லட்டு மாதிரி இருப்பாளுங்க. கல்யாணம் வரைக்கும் எல்லாம் நார்மலா தான்டா இருக்கும். ஆஃப்டர் த மேரேஜ் எதுவும் சரி வராது. அது மட்டும் இல்லடா, வைஜெயந்தி மேல எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு லவ். அதோட அவளும் ஒரு ஜமீனோட பொண்ணு தான், ஒரே வாரிசு. அவளோட ப்ராப்பர்ட்டி மொத்தமும் 500 crores மேல இருக்கும்டா. அவளை நான் கல்யாணம் பண்ணா எல்லாம் மொத்தமா எனக்கே வந்து சேரும். வைஜெயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்படி நிறைய கணக்கு இருக்கு. அது சரிடா, ஆனா நீ இது வரைக்கும் அவளை போய் ஒரு தடவை கூட பார்க்கலையே. நாமளா பொண்ணுங்க பின்னாடி போக கூடாது, நம்ம பின்னாடி தான் அவங்கள வர வைக்கணும். ஆமாண்டா. வைஜெயந்தி எனக்காகவே பிறந்தவ. என்கிட்ட இருந்து அவளை யாரும் தட்டி பறிச்சு கொண்டு போயிடுவாங்களா என்ன? சோ அவசரம் காட்டவே கூடாது. குடிங்கடா. ஆமா, ஏன் திடீர்னு பெங்களூர் போற முடிவு? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு அவுட்டிங், பேச்சுலர் பார்ட்டின்னு வச்சுக்க. இந்த ட்ரிப்ல நீங்க 2 பேரும் என்னோட வரதுல உங்களுக்கு எந்த வேலையும் கட்டுறாத. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரிடா, குமாருக்கு ஃபோன் போடுங்க, லேட் பண்ணிட்டே இருக்கான். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிடா. நீங்க சாப்பிடுங்க. தேவிமா இந்த பாலை குடி. ஐயோ அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம்மா, கொமட்டிட்டு வருதுமா. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீ புள்ளத்தாச்சி பொண்ணுமா. 2 உசுருக்கும் சேர்த்துல சாப்பிடணும். நீ நல்லா சாப்பிட்டாதானே புள்ளைக்கு சத்து போய் சேரும். குடிடா செல்லம். வேண்டாம்மா. கொஞ்சமாவது குடிமா. இந்தா முடிஞ்ச வரைக்கும் குடி குடி குடிமா. கண்ணை மூடிட்டு கடகடன்னு குடிச்சிரு. அம்மா போதும்மா, முடியலம்மா. குடு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா. சரி, உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லாத. ஹாய் ஸ்வேதா குட்டி. யார் கூட வந்த? அம்மா கூட தான். வந்துட்டாளா கடங்காரி? அப்படியா? அண்ணி வந்திருக்காங்களா? வா போய் பார்க்கலாம். ஏய் நில்லுடி. அண்ணியா? பெரிய அண்ணி. பாட்டி மறைச்சிட்டு நிக்கிறீங்க, வழி விடுங்க பாட்டி. ஏய், எங்க வந்து யாரடி அதிகாரம் பண்ற? அம்மா, குழந்தை கிட்ட போய் வழி விடுங்கம்மா. ஏய் சும்மா இருடி. பெரிய மகாராணி வந்துட்டா, இவ்வளவு தூரம் வந்தவளுக்கு இங்க வந்து உன்னை பார்க்க தெரியாதா? நீங்க வேறம்மா. வா ஸ்வேதா. ஏய் சொன்னா கேள்றி. பாட்டி எனக்கும் என் மம்மிக்கும் சீக்கிரம் பால் கொண்டு வாங்க. உள்ளையாடி நீ பிசாசு. வலிக்கலையே வலிக்கலையே. மூட்டை பூச்சி மாதிரி இருந்துட்டு இருவர. கம்பெனி எப்படிமா போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா. அண்ணே. தேவி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. இது உனக்கு 3வது சொல்ல. நல்லா சாப்பிடுறியா? அதுதான் கஷ்டமா இருக்கு. எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணிடுறேன். ஏன் இப்படி? டாக்டர் கிட்ட காட்டினியா? பார்த்தோன்னே டேப்லெட் கொடுத்திருக்காங்க, அப்ப கூட வாமிட் நிக்கல. அப்படியா? சாப்பிடுறதெல்லாம் வாமிட் பண்ணிட்டா சத்து குழந்தைக்கு போய் சேராதே. சவல குழந்தை எல்லாம் பொறுக்கும். சரி, நான் விசாரிக்கிறேன். வேற நல்ல டாக்டரை பார்க்கலாம். சரி அண்ணே.
வந்துட்டா பெரியவா மாதிரி. இதா இப்போதைக்கு கடையில தான் அப்பாவை அனுப்பி உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்ஸ் காரெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு. வாமிட் வருதுன்னு பட்னி கிடக்காது. சரிங்க அண்ணி. உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ கொஞ்ச நாள் அண்ணி வீட்ல இரு. உனக்கு வாய்க்கு ருசியா நான் சமைச்சு போடுறேன். வர அண்ணி. அத்தை, பாப்பா பிறந்ததும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. அப்பதானே நானும் பாப்பாவும் விளையாட முடியும். சரிடா செல்லம், அத்தை அங்கேயே வர. ஹை ஜாலி. அத்தை, இப்ப உங்க வயித்துல இருக்க பாப்பா பேசுமா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்டா. நான் காது வச்சு கேட்கட்டுமா? கேளு. ஒண்ணுமே கேட்கல. ரொம்ப குட்டி பாப்பாவா இருக்கும் போல. வாங்க நீ. வரகு. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே தேவிக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் சொன்னாளா? எதுக்கு? புள்ளத்தாச்சியா இருக்கிற தங்கச்சிக்கு முறை செய்ய மூத்த அண்ணன் வரலன்னு குறைப்பட்டுக்கிட்டாரு. ஏன், இவரும் அண்ணன் தானே. ஐயா சம்பாதிக்கிறாரு, தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது தானேன்னு சொன்ன. அதான் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன ரகு பாத்துட்டு நிக்கிற? தேவி கிட்ட கொடு. இத குடுக்குற நீ. இந்தா தேவி. தேங்க்ஸ் அண்ணா. தேவி, இந்த அண்ணனை விட்டுடாத. சீமந்தோருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கெட்டியா பிடிச்சுக்கோ. சரிங்க அண்ணி. தேவி, முதல்ல புடவை பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்ல. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா, இந்த கலருக்கு மேட்சிங் பிளவுஸ் என்கிட்ட இருக்கு. நான் இன்னைக்கே இதை கட்டிக்க போறேன். சரிம்மா, உனக்கு பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்ஸ்ண்ணா. என்னடி கண்ணகி கையில சிலம்ப வச்சுக்கிட்டு முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்க? ராதாவும் குழந்தையும் வந்திருக்காங்கன்னு தெரியுதுல்ல, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சா? அப்படியே ஜடம் மாதிரி நிக்கிற. தாத்தா, நான் வந்ததுமே சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி, தாத்தா சொல்றாருல, போங்க போங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஸ்வேதா, பாட்டிக்கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியது, இங்க வந்து புத்தி சொல்றது. என்ன ஆளிவ? ஸ்வேதா, பாட்டிக்கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியது, இங்க வந்து புத்தி சொல்றது. என்ன ஆளிவ? விடுமா, குழந்தை தானே. குழந்தை பாட்டி கிட்ட தானே விளையாட முடியும். நீ வாடா செல்லம். என்னடியே முறைச்சுக்கிட்டு நிக்கிற? போ, சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு, போ. சரி விடுமா, அவளை பத்தி தான் தெரியுமே. அவ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டா. பரவாயில்ல. ரகு, அண்ணி, வைஜெயந்தி கிட்ட பேசினியா? அழகேசனோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கேட்டிருந்தனே. நேத்தி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் நீ. வைஜியோட ஆன்ட்டி செல்போன் எடுக்கவே இல்ல. அப்புறம் வைஜெயந்தி ஃபோன் பண்ண நீ. இன்னைக்கு தான் கேட்டு வாங்கினேன். வைஜெயந்தியோட ஆன்ட்டி அவங்க செல்ல சைலண்ட்ல வச்சிருந்தாங்க. அது கூட தெரியாம இருந்திருக்காங்க. அதனால நான் ஃபோன் பண்ணதை அவங்க கவனிக்கவே இல்லை. அப்படியா? சரி, அந்த அட்ரஸ் கொடு. நான் இன்னைக்கே போய் அவரை சந்திச்சு உங்க காதலை பத்தி சொல்லி வைஜெயந்தி எவ்வளவு பிடிவாதமா இருக்கான்றதையும் நான் எடுத்து சொல்றேன். நிச்சயமா அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் டீடைல்ஸ் கொடு. சாரி நீ. அண்ணே, அவரோட அட்ரஸ் 2/13 செகண்ட் மெயின் ரோடு, போஸ் நகர், திருவான்மியூர். 2/13 திருவான்மியூர். ஓஹோ, திருவான்மியூரா? இந்தாங்க நீ. சரி,
நான் போயிட்டு வந்துடுறேன். ம் ஸ்வேதா வேணா இங்கே இருக்கட்டும், நான் போயிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்க நீ. நீ மட்டும் தனியாவா போற? நானும் துணைக்கு வரேம்மா. கார்ல தானே மாமா போறேன், கூட டிரைவரும் வராரு. அப்புறம் என்ன, நீங்க வந்து அலைய வேண்டாம் மாமா. நான் அவரை மீட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ம். ரகு, நீ கம்பெனி போயிடு. சரிங்க நீ. சரி, அப்ப நான் கிளம்புறேன் மாமா. இருமா. ராஜே, காஃபி என்னாச்சு? என்ன பால் கொதிக்க வேண்டாமா? நல்லா கொதிச்சுது. ஓ பாரு. இருக்கட்டும் மாமா, பாப்பா குடிப்பா. ஸ்வேதா, சேட்டை பண்ணாம சமத்தா இருக்கணும் என்ன? சரிம்மா. வரேன் மாமா. சரிம்மா. வரேன் ரகு. சேதா குட்டி, இவா தாத்தா கிட்ட உட்காரு. கொஞ்ச நேரத்துல காஃபி வந்துடும், சாப்பிடு. அத்தை, அனுமா, ஒரு முக்கியமான விஷயம். என்னத்த? அழகேசங்கிறது யாரு உனக்கு தெரியுமானோ? அழகேசன் வைஜெயந்திக்கு அவங்க அப்பா பார்த்திருக்கிற பையன். ஏன் அத்தை கேக்குறீங்க? ராதா தேவியை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா. அழகேசனோட அட்ரஸ வைஜெயந்தி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்ததா ரகு ராதா கிட்ட கொடுத்தான். அப்படியா? ராதா உடனே அந்த ஆளை பார்த்து பேசுறேன்னு கிளம்பி போயிருக்கா. அத்தை, ராதா போய் இவங்க காதலை பத்தி சொல்லி அந்த அழகேசன் மனச கலைச்சு ரகுவுக்கும் வைஜெயந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. அத்தை, ரகு வைஜெயந்தி கல்யாணம் நடந்தா ஜமீன் உங்க பையனை உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றதானோ? அழகேசனோட அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? தெரியானோ, அவன் சொன்னதை நானும் கேட்டேன். ஒரு நிமிஷம் அத்தை, நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க அத்தை. நம்பர் 2/13, செகண்ட் மெயின் ரோடு, போஸ் நகர், திருவாமியூர். ஓகே, சரிங்க அத்தை, நான் போய் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, உங்க பையன் உயிருக்கு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். உடனே நான் அங்க போய் அந்த அழகேசனை சந்திச்சு பேசுறேன். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சரியானோ, வச்சிடுறேன் அத்தை. பையனை கொன்றுவாங்கன்னு இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுறாள. ஐயோ ரகு. அம்மா, லேட் பண்ணக்கூடாது, நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போ, வரேன். கடவுளே, வைஜெயந்தி ரகு கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்.